Hey cutes, welcome back to the channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்மிட்டன் அந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மிட்டன் ஆப்பை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். தெரிஞ்சவங்க இந்த ஸ்மிட்டன் ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. இப்போ வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஸ்மிட்டன் அப்படின்னு டைப் பண்ணிங்க. SMYTTEN ஸ்மிட்டன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மிட்டன் ஆப் வந்துட்டு ஷோ ஆகும். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இப்போ ஸ்மிட்டன் ஆப் வந்து இன்ஸ்டால் கேட்குதா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்து இப்போ வந்து ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்துட்டு ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஷாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்துட்டு அதை சைன்அப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன், இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் வந்து இதில் வாங்கியிருந்த அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். அது வீடியோவோட கடைசியில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஸ்கேனிங் பண்ணிகிட்ருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சைன்இன் வரும். நம்ம சைன்இன் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஓடிபி வரும். ஸோ அதுவும் அந்த ஓடிபி வந்ததும் அதுவே வந்துட்டு அதில் வந்து வெரிஃபைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இதில் ஷாப் பண்ணியிருந்ததுனால என்னோடய கேஷ்பேக் வந்துட்டு உங்களுக்கு காட்டுது. ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் வந்து ட்ரையல்ஸில் வச்சுருக்கேன். ட்ரையல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல்ஸ்க்காக நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிறையா என்னென்ன வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் அண்டு மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன், அது நம்மளோட ஸ்கின் கேர் சம்மந்தமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ட்ரையல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஷாப்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்களான்னு உங்களுக்கே தெரியும். நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிராண்டடாக உள்ளதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஷாப்புக்கு போனோம்னா அங்கே பார்த்திங்கன்னா உமன், மென், மேக்கப், ஃபுட்டு, ஃப்ரேக்ரன்ஸ், ஸ்கின் கேர், க்ரூமிங், பேபி கிட்ஸ் அப்படின்னு நிறையா வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி நமக்கு தேவையானதை வந்து வாங்கிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா அந்த பிராண்டட் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த காமா ஆயுர்வேதிக்கான்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ உமனுக்குள்ளே போனோம்னா உமனுக்கு வந்துட்டு இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க போதே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மென்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா மென்ஸுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்மளுக்கு காமிப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஹெல்த் ஃபுட்ஸ் அதை பார்த்திங்கன்னா அதை சம்திங் அதை பற்றி இருக்கும். அடுத்து மேக்கப் அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், நெயில்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமானது அந்த ப்ராண்டட் வைஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். இது மாதிரி நியூ இன் அதில் வந்து நியூவை ஆட் பண்ணியிருக்க அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுவாங்க. நேற்று வந்து ஃபுட் அண்டு ஃபேவர் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்ஸு, காஃபி, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வரும். இப்போ ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மென், உமன்னு நம்மளுக்கான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மாமாஎர்த், ப்ளம்ப் அது மாதிரி நிறைய வந்துட்டு பிராண்டட் வைஸாக நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேபி அண்ட் கிட்ஸ் அதுக்கான குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறமான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்து ஷோ ஆகும் நமக்கு வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட மெனு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ட்ரையல் ஷாப், மை விசிட் லிஸ்ட்டு இது மாதிரி நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ண போகிறது அதெல்லாம் வந்துட்டு காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ச் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையானது வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்டு, நம்மளுக்கு பிடிச்சதை வந்துட்டு நம்ம கார்டில் ஆட் பண்ணோம்னா அங்கே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் இந்த ஆப் பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்த அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த பாக்கெட். நம்மளுக்கு வந்துட்டு இப்படி தான் வந்து ஸ்மிட்டன்லேருந்து வந்துட்டு அந்த பேக்கேஜிங் வந்துட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பேக்கேஜிங் வைஸ் எந்த ஒன்றுமே இல்லை. கரெக்டான டயத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்கில் வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க.
வந்துட்டு நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது, என்னென்ன நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோடய அட்ரஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம், அது வந்துட்டு என்ன ரேட்டு, ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னென்ன சைஸில் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டுமே அந்த பாக்ஸ் மேலே வந்துட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணுறேன் என்னால் அது வந்து கட் பண்ண முடியலை. நான் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து தானாப்பிலேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸு. மொத்தமாக வந்துட்டு எனக்கு 8 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடச்சிது. அதில் வந்துட்டு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து 6 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஃப்ரீ கிட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு லெதர் பவுச்சும் அப்புறம் டர்மாக்கோவோட அந்த 10% நியாசமே சீரம் அது வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருந்தது. இது மொத்தமாக வந்துட்டு நான் 199 ரூபீஸ் வந்துட்டு நான் பே பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா ப்ராடக்ட் வந்து கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன். அதனால் எனக்கு வந்துட்டு 199 ரூபீஸோட ஒரு 15 ரூபீஸ் வந்துட்டு எனக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 199 ரூபீஸும் எனக்கு வந்துட்டு கேஷ் பேக்காக கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு அதே ஸ்மிட்டனில் வந்துட்டு நான் வேறு ஏதாச்சும் வந்து ஷாப் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த 199 ரூபீஸை வந்துட்டு மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் ஸ்மிட்டன் ஆப் பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு வேளை வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.